என்னடி 2-3 தடவை வாமிட் எடுத்துட்ட? ஏதாவது ஃபுட் பாய்சனா? இல்லடி, எனக்கு என்னமோ இது வேற மாதிரி தோணுது. ஐயோ, என்னடி இப்படி பண்ணிட்ட? இப்ப என்ன பண்ண போற? அதான் எனக்கும் தெரியல. உங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல? அதாண்டி எனக்கும் பயமா இருக்கு. முதல்ல செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி இங்க உடனே கிளம்பி வர சொல்லு. எதுக்கு? எதுக்கா? முதல்ல டாக்டரை போய் பார்த்து அதுவான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூடிய சீக்கிரம் சென்னைக்கு போய் செட்டில் ஆற வழிய பாருங்க. சரி வா, செல்வத்துக்கு போய் ஃபோன் பண்ணலாம். என்னடி யோசிக்கிற? வான்னு சொல்றேன்ல. வா. டேய் செல்வம், மதுரை நம்பர்ரா. யார் ஸ்டாலின்? அநேகமா தாமரையா தான் இருக்கும். தாமரையா? ஆமாடா. இந்த ஹலோ செல்வம், நான் தாமரை பேசுறேன். சொல்லு தாமரை, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்னு சொல்லதான் ஆசை, ஆனா முடியலையே. ஏன், என்னாச்சு? காலையில உடம்புக்கு முடியாம போயிடுச்சு செல்வம். வாமிட் ஆயிடுச்சு. வாமிட்டா? ஏதாவது பித்தமா இருக்கும். பக்கத்துல மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ஒரு டேப்லெட் வாங்கி போடு. ஏய், பித்தம் இல்ல. பின்ன? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னன்னு வேற கேள்வியா கேக்குற? நான் பிரெக்னண்டா இருப்பேனோன்னு பயமா இருக்கு செல்வம். என்னப்பா பேச்சே காணோம்? என்ன கைவிட்டுறது செல்வம்? என்ன தாமரை பேசுற? நமக்கு ஊரறிய கல்யாணம் நடக்கலனாலும் மனசறிய ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். தைரியமா இரு செல்வம். அண்ணா வேற என்ன டவுட்டா பார்க்க ஆரம்பிச்சுட்டா. விஷயம் தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவான். பயப்படாத, எனக்கு இன்னைக்கு சேலரி வந்துடும். நான் நைட் கிளம்பி காலையில ஊர்ல இருப்பேன். நம்ம 2 பேரும் நல்ல டாக்டரை பார்த்து செக் பண்ணிட்டு வருவோம். ஓகேவா? சரிப்பா, நீ கிளம்பி வா. அது மட்டும் இல்ல, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சரி தாமரை, தைரியமா இரு. பாய். என்னடா, ஏதாவது பிரச்சனையா? தாமரை பிரெக்னெண்டா இருப்பா போல இருக்கடா. அப்படியா? என்ன பண்ண போற? உடனே கிளம்பணும். ஆனா சேலரி செக் வந்து கேஷ் ஆக 2-3 நாள் ஆகும். இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையடா. பணத்தை பத்தி கவலைப்படாத, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நீ முதல்ல கிளம்புற வழியை பாரு. ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகேடா ஓகேடா. இந்தா. போலாமா? ம். ஏய், போற வழியில மெடிக்கல் ஷாப்ல நிறுத்து. மெடிசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. சரிடி. ஐயோ, அவர் சைட் ஸ்டாண்ட் எடுக்காம போறடி. பக்கத்துல போ. போ. சார், சார் ஒரு நிமிஷம். சார், சைட் ஸ்டாண்ட் எடுக்கல. ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? நீ போடி. பசுபதி, இந்தாடா. என்னடா நீ போய் இதெல்லாம்? ஏய், இதெல்லாம் நான் ஏன் தெரியுமா செய்கிறேன்? நீ இங்கே ஒர்க்கர் மட்டும் இல்லைடா, என் நண்பன்னு காட்டத்தான். பசுபதி, கொடுக்குற வேலையை பக்காவாக செய்கிற, அவசியம் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. அதான்டா எனக்கு உறுத்தலாகவே இருக்கு. ஏதாவது கேளுடா. சொந்தமாக ஒரு 2 வீலர் வேணும்னு கேளு, இல்லை சம்பளம் கூடுதலாக வேணும்னு கேளு. ஏதாவது கேளுடா. இல்லைடா, ஒருத்தரும் பழக்கம் இல்லாத இந்த ஊரில் தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கே, இதை காட்டிலும் எனக்கு என்னடா வேணும்? உங்க மாமாவை பழி வாங்குற எண்ணத்தை மட்டும் விட்டு தொலைச்சிட்டேன்னா பிசினஸ்ல நீ எங்கேயோ போயிடுவாடா. எக்ஸ்கியூஸ் சொல்லுங்க சார். ஓனர் இருக்கா? ஒரு நிமிஷம். ஈவினிங் டி நகர்ல ஒரு டிவி டெலிவரி பண்ணணும் பசுபதி. சரிடா. பண்ணிடுறியா?
சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்து அப்படியாம்மா இதோ வரேம்மா மாம் ஹலோ சார் ஹலோ சார் வாங்க சார் உட்காரு தேங்க்யூ. ஏய் பசுபதி என்னடா இவ்வளோ சவுண்ட் வச்சிட்டு இருக்க சார் உங்களை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் சார் இஸ் இட்? எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சில ஃபர்னிச்சர்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. அப்படியா சார்? அதான் உங்கள் ஷோரூமுக்கு வந்தேன். நிச்சயமா சார், நீங்கள் கேட்குற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியோட இங்கேயே கிடைக்கும் சார். எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு ஃபேக்ஸ் ஒன்று அனுப்புகிறேன். ஓகே சார். நீங்கள் எதுக்கும் சொல்லுங்கள் சார். இந்தாங்க என்னோட அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் மை கார்டு. சரிங்க சார். நாளைக்கு எதுக்கும் மார்னிங் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் சார். பாய். பாய். ஒருத்தர் நினைக்கும் போது எதிரில் வந்தா அவருக்கு பூரண ஆயுசும்பாங்க. இப்ப நான் நினைக்கும் போது நீ வந்திருக்க, அல்ப ஆயுஸ் தாண்ட உனக்கு. என்ன பசுபதி, இவர் தான் உங்கள் மாமாவா? ம். அவர் வந்தவுடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏதாவது கலவரம் பண்ணிடுவேன்னு பயந்தேன்டா. நல்ல வேலை காமாக இருந்துட்டேன். தேங்க்ஸ்டா. என்னடா பட்டு, என்ன சிரிக்கிற? என்னடா செல்லக்குட்டி, என்ன சிரிக்கிறீங்க? என் பட்டு நேத்து நைட் எல்லாம் தூக்கத்துல அதுல யமுதாமா, குழந்தைங்க கனவுல பிள்ளையார் வந்து வேடிக்கை காட்டுவாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது அரிமிரட்டு. கடவுள் வந்து குழந்தைங்க சிரிச்சிட்டு இருக்கணும்னு நினைப்பாராம். இதுல பொன் குழந்தை ஆண் குழந்தைன்னு ஒரு வித்தியாசம் பாக்குறது இல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் கடவுள் நினைக்கிறாரு. வயிறு உபசமா இருக்கே லோகுமா, குழந்தைக்கு கிரைப் வாட்டர் கொடுத்தீங்களா? குடுத்துட்டேமா, சமத்தா குடிச்சிட்டா. அப்படியா? நல்லா சிரிக்கிறாமா. அது புன்னகை மண்ணியாச்சே. என்ன சொல்ற என் பேத்தி? பட்டு செல்லம். அவளுக்கு தாத்தாவை ரொம்ப பிடிச்சு போயிருக்குன்னு சொல்றா. இல்லடா செல்லக்குட்டி. ஆமா தானே? சிரிப்பு பாரு. கண்ணுடாது. நீயும் படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும் யமுனா மாதிரி. ஃபாரின்லாம் போய் படிக்கணும். தாத்தா படிக்க வைப்பேன். பெரிய படிப்பு படிக்க போதா? ஃபாரின் போறியடா செல்லம் நீ? செல்லக்குட்டி, பெண் குழந்தைன்னு படிக்காம இருக்க கூடாது, நல்லா படிக்க வைக்கணும். பட்டு செல்லம். தாத்தாவே பாக்குற பாருங்க. யமுனா, யமுனா, யாரோ அங்க கேட்டு கிட்ட நின்று பாத்துக்கிட்டே இருக்காங்க. சரோஜா, சரோஜா வாங்க. என்ன சரோஜா, கேட்டு கிட்டே நின்னுட்டீங்க? உள்ள வர வேண்டியது தானே? பெரியப்பா,
இவங்க தான் சரோஜா, கல்பனாவோட அம்மா. வணக்கங்க. வணக்கம் மேம். இவர் எங்க பெரியப்பா, இவங்க லோகம்மா. வணக்கம் இவங்களுக்கெல்லாம் அம்மா மாதிரி. சொல்ல போனா வீட்ல எல்லாமே அவங்க தான். கல்பனா குட்டி, இங்க பாரு, உன்னை பாக்குறதுக்கு யார் வந்திருக்கா பாரு. அம்மாடா, அம்மாடா செல்லம். பாத்து மெதுவா. செல்லோ எப்படிடா இருக்க? செல்லோ என் பட்டல அம்மா உன்னை வந்து பாக்கலையாடா? அம்மா வந்துட்டேன்டா, அம்மாவை பாருடா. செல்லோ, அம்மா செல்லோ, என்னடா பாக்குற? கல்பனா பேர் ரொம்ப நல்லா இருக்குமா? சரி சரோஜா, உங்க மாமியார் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு என்னம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்களா? பின்ன பிறந்த பொன் குழந்தை செத்து போச்சுன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? என்ன மாதிரி தங்க விக்கிரகம் மாதிரி குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு செத்து போயிடுச்சுங்கிறிய? அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம். பெத்த தாய் உன் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரக்கூடாதுமா. என்ன பெரியப்பா, அவங்க என்ன விருப்பப்பட்ட சொல்றாங்க? அவங்க வேதனை அவங்கள அப்படி சொல்ல வைக்குது. சரி சரோஜா, உள்ள வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு எதுவும் வேணாம் டாக்டர். குழந்தைக்கு பசியாத்திட்டு போலான்னு தான் வந்தேன். ஓஹோ, ரொம்ப நல்ல விஷயம். லோகமா, வாமா, போங்க. வா. சரோஜா, என்ன சாப்பிடுறீங்க? லோகமா, வேண்டாம்மா, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சா ரணகலம் ஆயிடும். நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். சரி, அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சா? கிளம்புறாங்களா? நீங்க எப்போ வேணாலும் இங்க வரலாம். எத்தனை நாள் வேணாலும் இங்க தங்கி உங்க குழந்தைய பாத்துக்கலாம். நீங்க இல்லாத நேரத்துல குழந்தை என்ன பண்ணுவாளுங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். நாங்க எல்லாம் இருக்கோம், ஜாக்கிரதையா பாத்துக்குவோம். இந்த வீட்ல என் குழந்தை இருக்கிறது என் கர்ப்பப்பையில இருக்கிறதுக்கு சமம் டாக்டர். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன். சரிம்மா. நான் வரேம்மா.
யமுனா யமுனா இங்க வா இங்க வா இங்க வா மாமா கிட்ட ஓடி வா 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 மாமா கிட்ட ஓடி வாடி செல்லம் உன்னை நேரில் பார்க்குறத விட ஃபோட்டோவில் பார்க்குற நேரம் தான் அதிகமாக இருக்குது. நம்ம பிரச்சனைலாம் எப்போ சால்வ் ஆகி சந்தோஷமாக இருக்க போகிறோமோ. எங்க அக்காவை கொலை பண்ணிட்டு நிம்மதியாவா தூங்கிக்கிட்டு இருக்க. உன்னை நான் நிரந்தரமா தூங்க வைக்கிறேன். பசுபதி. பசுபதி? ஆமாண்டா, உன்னை கொல்ல வந்த பசுபதி தாண்டா. நான் சொல்றது கேளு பசுபதி, ப்ளீஸ். கொல்லாம விட மாட்டேன்டா. பசுபதி, நோ. என்ன விடு. திவாகர், 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 திருட, திருட, திவாகர். பெரியப்பா, டேய் டேய் புரா வரா புரா. டேய் நில்றா டேய். டேய் நில்றா. டேய் நில்றா. ஐயோ என்னப்பாச்சு? என்னப்பாச்சு? திருட வந்தம்மா. திருடனா? திருட. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகல. ராஸ்கல் தப்ஸ்டா மரிப்பா. இந்தாங்கம்மா, இந்தாங்கப்பா, தண்ணி குடிங்க. எப்படி பெரியப்பா இவ்ளோ டைட் செக்யூரிட்டி இருக்கிற ஏரியால அதுவும் நம்ம வீட்ல திருடனா? எவ்வளவு செக்யூரிட்டி இருந்தாலும் வர திருடன் வரத்தான் செய்வான். நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பெரியப்பா, சரி. அவன் முகத்தை பாத்தீங்களா? இல்லையப்பா, விளக்கு வெளிச்சம் கம்மியாக இருந்தனால சரியா அவன் முகத்தை பார்க்க முடியல. சரி, நீங்க எல்லாம் போய் படுத்துக்கோங்க. கதவை லாக் பண்ணிக்கோங்க. போங்க. பெரியப்பா, சரி, அப்பாவை வாங்க. பாத்துக்கோங்க. இந்த பால்கனிக்கு அது தாப்பாடலாம் வாங்க, கரெக்டாக வாங்க. போடுப்பா. வா. கேர்ஃபுல்.
சங்கரா, உன் முகத்தை பார்த்தா திருடன் வந்த மாதிரி தெரியலையே. வந்தது யாரு? பசுபதி. பசுபதியா? ஆ. அவன் எப்படி மறுபடியும் உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணானா? பாவி பயலுக்கு சின்ன வயசுல இருந்தே உன் மேல கோபம். ஜெயில இருந்து வெளியே வந்துட்டான் போல இருக்கு. நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் சங்கரா. சரி, கதவை தாழ் போட்டு தூங்கு. காலையில பேசிக்கலாம்.